நல்லா இருக்கிறதுனால அதையே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதில் ஏதாவது நான் டைப் பண்ணுறேன், இது ஏதாவது இப்போ இது ஒரு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இங்கே சிஎல்எஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இப்போ சிஎல்எஸ் போட்ட உடனே அந்த ஸ்க்ரீன் எனக்கு என்ன பண்ணுது, இங்கே கிளியர் பண்ணுது. அப்போ இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுற வேலையை நான் என்ன பண்ணுறேன், ஒரு கமாண்ட் மூலமாக கிளியர் பண்ணுறேன். ஸோ சிஎல்எஸ் அப்படின்னு போட்டால் எனக்கு என்ன ஆகுது, இங்கே ஒரு இந்த ஸ்க்ரீனை எனக்கு கிளியர் பண்ணி விடுது. ஸோ ஒரு கமாண்ட் மூலமா ஒரு வேலையை செய்யறேன். ஸோ அப்ப ஒரு கமாண்ட் மூலமா நீங்க ஒரு வேலையை செய்யும் போது தட் இஸ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஸோ சியூஐ அண்ட் ஜியூஐ டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இது நீங்க விண்டோஸ்ல என்ன பண்ணிக்கலாம் நீங்க? ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணலாம். சேம் as கமாண்ட் லைன் யூசர் இன்டர்ஃபேஸ்லயும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த விண்டோஸை ஒர்க் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் நமக்கு எது ஈஸியா இருக்கு, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், இது ஃபுல்லா கிராஃபிக்கல் ஜியூஐ மோட்லேயே நம்ம இந்த விண்டோஸை ஒர்க் பண்ணி பழகிட்டோம். இன்கேஸ் நீங்க வந்து கமாண்ட் லைன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருந்ததுன்னா நம்ம கமாண்ட் லைன் அந்த கமாண்ட்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கும். ஈஸியா என்ன பண்றீங்க, இதுல இருந்து இப்போ போறீங்க, இந்த பிசி போறீங்க, கிளிக் பண்றீங்க, ஒரு டைரக்டரிக்குள்ள போறீங்க, இது ஈஸியா மவுஸ் மூலமா கிளிக் பண்ணி நீங்க மட்டும் ஈஸியா போயிடுறீங்க. பட் இது கமாண்ட் மூலம் பண்ணும்போது யூ ஹாவ் டு லேர்ன் தட் கமாண்ட். அந்த கமாண்ட் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்த சிஸ்டமை கமாண்ட் மூலமா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் கமாண்ட் லைன் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஓகே. சரி, ஜிஓஐ பேஸ்டு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விண்டோஸ் இருக்கு, லினக்ஸ் இருக்கு, தென் ஆண்ட்ராய்டு, நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற நீங்கள் மொபைல் எல்லாமே இப்போ வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தானே யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ப்ளஸ் ஒரு ஆப்பிள் சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த மாக் ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தட் இஸ் ஏ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே. ஸோ இங்க இருக்கிற அவ்வளவு ஓஎஸ்லையும் என்னால் என்ன பண்ண முடியும், கமாண்ட் கொடுத்து கூட என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இங்க இருக்கிற எல்லா ஓஎஸ்லையும் என்ன பண்ண முடியும், என்னால் ஒரு கமாண்ட் மூலமாகவும் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஏ கமாண்ட் லைன் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ கமாண்ட் மூலமா ஒர்க் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஸோ இது போல ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும், இல்லை மேபி இப்போ ஸ்க்ரீன்லாம் பேக்ரவுண்ட்லாம் மாற்றிக்கலாம், நோ இஷ்யூ. இது போல ஒரு ஸ்க்ரீன்ல கமாண்ட் மூலமா ஒர்க் பண்றதா என்ன சொல்றோம், தட் இஸ் ஏ கமாண்ட் லைன் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே. இங்க தான் அதுதான் அதை வந்து கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கமாண்ட் லைன் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விண்டோஸ்ல யூஸ் பண்ற இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட், இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த விண்டோஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல வந்து நம்மளுடைய ஓஎஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எம்எஸ் தாஸ். ஸோ இந்த விண்டோஸ், இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வரதுக்கு முன்னாடி இந்த விண்டோஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த எம்எஸ் தாஸ் ஓஎஸ் மூலமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஐ மீன் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா தான் எல்லாமே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் விண்டோஸ்ல. ஸோ இவ்வளவுதான் ஓஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சிஎம்டின்னு ஓப்பன் பண்றோம் பார்த்தீங்களா, உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இவ்வளவுதான், நீங்க எல்லாமே இதுல தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ யூஸ் பண்ற மாதிரி ஒரு 30 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இன்ஸ்டாலேஷனாக இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் ஃபைல் நம்ம ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், டெஸ்க்டாப், இந்த டெஸ்க்டாப் சிஸ்டம்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கமாண்ட் மூலமாக தான் நம்ம எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுவோம். செகண்ட்மா. ஓகே. ஸோ இப்போ நீங்க யாரெல்லாம் வந்து கமாண்ட் மூலமா என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் விண்டோஸ் சிஸ்டம்ல, ஐ மீன் விண்டோஸ் ஓஎஸ்ல உங்க லேப்டாப்ல நான் கமாண்ட் மூலமா இதெல்லாம் பண்ணியிருக்கேன் என்னோட விண்டோஸ் சிஸ்டம்ல அப்படின்றவங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எனிஒன்? கமாண்ட் மூலமா ஏதாவது ஒரு வேலையாவது பண்ணியிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க?
ஜெயபிரகாஷ் ஏதாவது பேசுறீங்களா? நீங்க பேசுற மாதிரி இருக்கு, ஆனா எனக்கு எந்த தெரிய கேட்கல. இப்ப யாருமே எதுவுமே அந்த கமாண்ட் மூலமா யூஸ் பண்றது, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல? ஏன்னா எந்த ரிப்ளையும் வரலையே, அதுக்காக கேட்கறேன். கேக்குது. யா ஓகே. ஸோ அப்ப கமாண்ட் மூலமா நீங்க எதுவுமே ஒர்க் பண்ணது இல்லை, ஓகேவா? ஸோ எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஓகேவா? சரி. ஆக்சுவலா பைத்தான் வந்து இந்த பேஜ் ஓபன் பண்றப்போ ஒரு கமாண்ட் கொடுத்து ஓபன் பண்ணுவாங்க. அது கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஓகே. ஏதோ ஒரு வேலை. எஸ். ஏன்னா வந்து ஸோ மேக்சிமம் நிறைய விஷயங்கள் இந்த கமாண்ட் மூலமா தான். ஸோ இப்போதான் வந்து எல்லாமே கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த விண்டோஸ் 95 வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ 95, 93 அண்ட் 98 வெர்ஷன்ஸ்லாம் வந்து விண்டோஸ்ல இருக்கும்போது கை இன்டர்ஃபேஸ் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ் இருந்தாலும் நாங்க ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒரு படம் ஒன்று காப்பி பண்றேன்னு வச்சுங்களேன். ஸோ நான் அந்த அப்பெல்லாம் படம் நம்ம எப்படி இது பென்ட்ரைவே கிடையாது, அப்பெல்லாம் பென்ட்ரைவ் ஆப்ஷனே கிடையாது, ஒன்லி சிடி தான். ஒன்லி சிடி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சிடி டிரைவ் இல்லாம எந்த ஒரு ஈவன் லேப்டாப்பே அந்த டைம்ல அவ்வளவா கிடையாது, எல்லாம் ஒன்லி டெஸ்க்டாப் சிஸ்டம் தான். அந்த டெஸ்க்டாப் சிஸ்டம்ல ஏதாவது ஒரு படம் ஒரு சிடி போட்டு நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து சில டைம்ஸ்ல இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு அந்த டிரைவ் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி, தென் ஒரு லோக்கல் ஃபோல்டர்ல நான் பேஸ்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுங்களேன். சம்டைம்ஸ் அந்த அந்த சிடி அந்த ஃபைல் ஃபார்மட்டே என்ன ஆகாது, சம்டைம்ஸ் சப்போர்ட் பண்ணாது. அது ஏதாவது மேபி அந்த சிடியில் ஏதாவது பழைய டைப் சிடியில் ஏதாவது ஸ்கிராச்சஸ் இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா அந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் ரீடே பண்ணாது. அந்த ஃபைலை கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணும், ஏதோ எரர் இருக்கு, எங்களால் காப்பி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்ல எரர் அடிச்சுவோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கமாண்டில் தான் போயிட்டு கமாண்ட் மூலமா ஜஸ்ட் சிபின்னு ஒரு கமாண்ட், இந்த காப்பி கமாண்ட் மூலமா என்ன பண்ணுவோம், ஒரு அந்த சீரியல் இருக்கிற ஒரு அந்த மூவி ஃபைலை நாங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி என்ன பண்ணுவோம், லோக்கலில் பேஸ்ட் பண்ணுவோம். அந்த எரர்ன்ற அந்த ஒரு இஷ்யூ வராது. அப்போ அதே ஓஎஸ் தான், பட் அதே நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அந்த ஃபைலை எனக்கு காப்பி பண்ணும்போது எந்த இஷ்யூ இல்லாமல் எனக்கு காப்பி ஆகுது. ஸோ பட் கிராஃபிக்கல் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு இஷ்யூ வருதுன்னா அப்போ நான் அதுலேருந்து மேக்ஸிமம் அப்போ எது யூஸ் பண்ண நம்ம ஆரம்பிப்போம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா நம்ம நினைப்போம், என்னடா அது லேப்டாப்ல அதுல காப்பி ஆகுது இதுல காப்பி ஆகல அப்படின்னா. ஸோ மேக்ஸிமம் இந்த கமாண்ட் மூலமா பண்றது கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் ஒர்க்ல. நாங்க ஃபேஸ் பண்ணது இதெல்லாம். ஸோ ஸோ அப்போ கமாண்ட் வந்து அப்போ இருந்தே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் கமாண்ட் மூலமாக பண்ணால் இந்த கிராஃபிக்கல் யூசரில் பண்ண முடியாதது என்னால் என்ன பண்ண முடியும், கமாண்ட் மூலமாக பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் அது ஓல்டு ஹிஸ்டரி, அது நமக்கு இப்போ வேணாம். இப்போ எதுக்கு நம்ம இந்த இப்போ தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கே, நம்ம ஏன் தேவையில்லாமல் கமாண்ட் மூலமாக கமாண்ட்லாம் கற்றுக்கணும் ஸோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். பட் இந்த விண்டோஸ் சிஸ்டம் ஓகேவா, பட் நீங்க ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள போறீங்க அப்படின்னா, ஸோ மேக்சிமம் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் எந்த ஓஎஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூனிக்ஸ் சர்வர்ல தான் ரன் ஆயிட்டு. ஸோ மேக்சிமம் ஆஃப் சர்வர்ஸ், ஸோ விண்டோஸ்ல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு கொடுக்குற லேப்டாப் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு உங்களுக்கு லேப்டாப் கொடுப்பாங்க. ஆனா சப்போஸ் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிளிப்கார்ட் எடுத்துக்கோங்க, ஒரு அமேசான் எடுத்துக்கோங்க, ஓகேவா, வேற ஏதாவது ஒரு ஒரு வெப்சைட் ஒன்று எடுத்துக்கன்னு வச்சுக்கலாம். இந்த மேக்ஸிமம் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் எதுல அவங்க இன்ஸ்டால் பண்ணி எதுல ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் ஒரு யூனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண சர்வர்ல இருந்து தான் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் எதுல இருந்து ரன் ஆயிட்டு இருக்கும், ஒரு யூனிக்ஸ் ஓஎஸ். இது போல விண்டோஸ் ஓஎஸ்ல இருக்கிறதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா வந்ததுனால. பட் இது வரைக்கும் மேக்ஸிமம் 95% மேல 99% இன்னமும் நிறைய இடத்து கம்பெனில உள்ள எதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்தாலும்
ஸோ இதுல பாத்தீங்கன்னா லினக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது யூனிக்ஸ் வெர்ஷன் தான். யூனிக்ஸ் உடைய வெர்ஷன் தான் என்னது? தட் இஸ் லினக்ஸ். ஸோ இப்போ இந்த யூனிக்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் என்ன, நம்ம அதில் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் போய் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் நாட் அலவுட் இன் ஆல் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் கம்பெனி. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது உங்களுக்கு அலவுடு கிடையாது. பட் உங்களுக்கு கொடுக்குற லேப்டாப் மேபி யூனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி தந்தாங்கன்னா நீங்க அந்த லோக்கல் சிஸ்டம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த யூனிக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். மேபி நீங்க இங்க சென்னையில உங்களுக்கு கொடுக்குற லேப்டாப்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ற சர்வர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி யூகேல இருக்கலாம், இல்ல யூஎஸ்ல இருக்கலாம், இல்ல சிங்கப்பூர்ல இருக்கலாம். ஸோ நீங்க ஒர்க் பண்ற ஒரு பிளிப்கார்ட் அப்ளிகேஷனுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அப்ளிகேஷன் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கும், அது மேபி யூகேல யூஎஸ்ல மேபி ஏதோ ஒரு கிளவுட் இடத்துல எங்கேயாவது ஒரு சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த சர்வர்ல என்ன ஓஎஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேக்சிமம் யூனிக்ஸ் ஓஎஸ் தான் இருக்கும். அப்ப ஒரு யூனிக்ஸ் ஓஎஸ் இருக்கிற சிஸ்டம்ல ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட் அந்த யூனிக் சிஸ்டம்ல நம்ம ஏதாவது ஒரு ஃபைலை எடுக்கணும், ஒரு ஃபைலை போடணும். ஸோ ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு ஃபைலை இப்போ யூகேல இருந்து நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது ஃபைல் சென்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த சென்ட் பண்றது, ஃபைல் அனுப்புறது, காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது, இது எல்லாமே நம்ம யூனிக்ஸ் கமாண்ட்ஸ் மூலமா தான் பண்ணுவோம். உங்களுக்கு இது போல விண்டோஸ் மாதிரி ஒரு GUI இன்டர்ஃபேஸ் மூலமா என்னால என்ன பண்ண முடியாது, வேற ஒரு சர்வர்ல இருந்து நம்ம சர்வருக்கு ஃபைலை காப்பி பண்றது, இல்ல ஒரு ஃபைல்ல போய் ஒரு வேர்டை தேர்ட் பண்றது, இல்ல ஒரு ஃபைலை கிரியேட் பண்றது, இல்ல ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றது, இது எல்லாம் நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னா எப்படி, பண்ண அலவுட் இல்ல. அது போல கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸை நம்மளால கனெக்ட் பண்ணி பண்றதுக்கு ஆப்ஷனும் கிடையாது. என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்சம் நீங்க இந்த டீம் வியூவர் அந்த டெஸ்க் அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணி வேணா என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. பட் இது வந்து நீங்க மல்டிபிள் சர்வர்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ நீங்க இருக்கிறது ஒரு சிஸ்டம்ல தான், ஆனா நீங்க ஒர்க் பண்றது மல்டிபிள் சர்வர்ல கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மல்டிபிள் சர்வர் யூனிக்ஸ் ஓஎஸ்ஆ இருக்கும். ஸோ இப்போ அந்த ஓஎஸ்ல இருக்கிற ஒரு ஃபைலை எடுக்கணும், இல்ல அங்க இருக்கிற ஃபைல் எடுத்து நீங்க போடணும். பிளஸ் அந்த ரிலேட்டட் ஃபைல்ஸை யூனிக்ஸ் ஓஎஸ்லயே அந்த சர்வர்லயே நீங்க ஒரு ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கணும். அந்த சர்வர்லயே ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். இது போல என்னென்னலாம் நீங்க இந்த விண்டோஸ்ல பேசிக் திங்ஸ் பண்றீங்களோ, என்னென்னலாம் நீங்க இது வரைக்கும் பேசிக் திங்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஃபைலை காப்பி பண்ணுவீங்க, ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவீங்க, அந்த ஃபைலை கிரியேட் பண்ணி உள்ள ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணுவீங்க, லைக் நோட் பேட் மாதிரி. ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுவீங்க, அந்த டைரக்டரிக்குள்ள மல்டிபிள் டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு டைரக்டரியில இருந்து இன்னொரு டைரக்டரி காப்பி பண்ணுவீங்க, ஒரு ஃபைலை எடுத்து இன்னொரு டைரக்டரியில ஃபைல் பண்ணுவீங்க, ஒரு டைரக்டரி வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுவீங்க, ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதே போல ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. சப்போஸ் ஒரு ஃபைல்ல நிறைய கண்டென்ட் இருக்கு, அதுல ஒரு வேர்டை போட்டு கண்ட்ரோல் F கொடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வேர்டை சர்ச் பண்ணுவோம். இது போல பேசிக் திங்ஸ் எல்லாமே நம்ம எது மூலமா படிக்க போறோம் அப்படின்னா, கமாண்ட் மூலமா எப்படி பண்றது அப்படின்னு படிக்க போறோம். நாட் இன் தட் இஸ் MS DOS விண்டோஸ் உடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் கிடையாது. யூனிக்ஸ் ஓஎஸ் உடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி எப்படி எல்லாம் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் உள்ள போய் என்ன பண்ண முடியும், நம்ம கமாண்ட் மூலமா ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் எதை படிக்கிறோம், தட் இஸ் யூனிக்ஸ் ஓஎஸ்ல கமாண்ட் மூலமா இது போல இந்த பேசிக் ஒர்க்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். ஒரு காப்பி பண்றது, அதுல என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது, என்னென்ன டைரக்டரிஸ் இருக்குன்னு பாக்குறது, ஒரு ஃபைலுக்குள்ள எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பாக்குறது, ஒரு ஃபைலை எப்படி காப்பி பண்ண போறோம், ஒரு ஃபைலை எப்படி டெலீட் பண்ண போறோம், ஒரு டைரக்டரி எப்படி காப்பி பண்ண போறோம், ஒரு டைரக்டரி எப்படி டெலீட் பண்ண போறோம், ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு ஃபைலை எப்படி மூவ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப்ஸ்ன்னு இருக்கு, அதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ண போறோம். ஸோ இது போல நிறைய விஷயங்கள் கமாண்ட் மூலமா பேசிக்கா என்னென்னலாம் உள்ள நமக்கு வேலை செய்யறதுக்கு தேவையான கமாண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போறோம், இந்த யூனிக்ஸ் ஓஎஸ் உடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல படிப்போம். இப்ப இங்க நான் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்றேன் அப்படின்னா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் எதனுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட், இது விண்டோஸ் உடைய கமாண்ட் ப்ராம்ப்ட். இதே போல கமாண்ட் ப்ராம்ப்ட் நமக்கு யூனிக்ஸ் ஓஎஸ்லயும் இருக்கு. அதுக்கு நம்ம அங்க டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனுடைய பேர் என்ன, இங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்ற மாதிரியே அந்த அந்த யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கிற இதே விண்டோவுக்கு அங்க என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு டெர்மினல். யூனிக்ஸ் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெர்மினல்ல போயிட்டு நம்ம கமாண்ட் மூலமா எப்படி காப்பி பண்ணலாம், எப்படி பேஸ்ட் பண்ணலாம், எப்படி கிரியேட் பண்ணலாம் ஒரு ஃபைலை, எப்படி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணலாம்,
இன்னும் நிறைய சில பேசிக் திங்ஸ் எல்லாமே என்னென்னலாம் பண்ணலாம், இது என்னென்னலாம் நம்ம உள்ள ஐடி கம்பெனிக்குள்ள போனா வேலை இருக்கும் கமாண்ட் மூலமா பண்ற மாதிரி. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த யூனிக்ஸ் ஓஎஸ், அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த யூனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்காக தான் யூனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய இந்த கமாண்ட் மூலமா ஒர்க் பண்ற ஒர்க் எல்லாமே யூனிக்ஸ் ஓஎஸ்ல பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, யூனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்க. ஸோ யூனிக்ஸ் ஓஎஸ் 2 விதமா இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று வந்து டுவல் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது விண்டோஸ் ஓஎஸும் இருக்கும். திருப்பி நான் ரீஸ்டார்ட் இந்த இந்த என்னுடைய லேப்டாப் என்னுடைய சிஸ்டம் வந்து நீங்க பவர் பட்டன் ஆன் பண்ணும்போதே எந்த ஓஎஸ்குள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எந்த ஓஎஸ்குள்ள போறதுன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அப்ப நீங்க அப்படி என்ன பண்ணலாம், டோல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நான் ஒரு ஓஎஸ்ல இருந்து இன்னொரு ஓஎஸ் மாறணும் அப்படின்னா திருப்பி நான் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும், இன்னொரு ஓஎஸ்குள்ள போட முடியும். ஸோ இட் வில் பி லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ விண்டோஸ் ஓஎஸ் இருக்கும் போதே அதுல விர்ச்சுவலா என்னால என்ன பண்ண முடியும், ஸோ யூனிக்ஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் எங்க ஆரக்கல் விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ், இது போல விர்ச்சுவல் பாக்ஸ், இது ஆரக்கல் உடைய விர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ இது போல நிறைய கம்பெனியுடைய விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கு. இது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் எ பெட்டர், ஓகேவா, பெட்டர் டு இன்ஸ்டால் திஸ் ஆரக்கல் விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ்குள்ள போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், யூனிக்ஸை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். யூனிக்ஸ் மீன்ஸ் இஸ் உபுண்டு வெர்ஷன். இந்த உபுண்டுன்றது என்னது, இஸ் ஒன் ஆஃப் த வெர்ஷன், ஓகேவா. ஸோ இந்த யூனிக்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இதுல விர்ச்சுவலா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ஸ்டார்ட் கொடுத்தா எனக்கு என்ன ஆயிடும், அந்த யூனிக்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகும், ஓகேவா. ஸோ அதாவது நான் ரீஸ்டார்ட் பண்ணி வர்றதுக்கு பதிலா விண்டோஸ்ல விர்ச்சுவலா என்னால என்ன பண்ணிக்கிறேன். பட் இது போல விர்ச்சுவலா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தருவாங்களா ரியல் டைம்ல ஐடி கம்பெனில அப்படின்னா கிடையாது, ஓகேவா. ஸோ நீங்க கனெக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ண போறீங்க. இப்போ நீங்க உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கணும் இல்லையா உங்க லேப்டாப்ல, அதனால இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். பட் ரியல் டைம்ல விர்ச்சுவல் பாக்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதுல யூனிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து இந்த நான் யூனிக்ஸ் ஓஎஸ் தனியா இன்ஸ்டால் பண்ற மாதிரி கணக்கு, ஓகேவா. இப்போ நான் இது பாருங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு, இப்போ வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சொல்றது எங்க புரியல அப்படின்னா ஜஸ்ட் கேளுங்க எனக்கு, ஓகேவா. ஓகே, அப்ப நீங்க இந்த விர்ச்சுவலா ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் அந்த ரேம் ஸ்பீடு கொஞ்சம் இருக்கணும். இல்ல உங்க லேப்டாப்ல வெறும் ரேம் வந்து வெறும் 2 GB தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். 4 GBயே கஷ்டம் தான். 8 GB இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இந்த ரேம் உங்க லேப்டாப்ல இருக்கிற ரேம் இவனுக்கு தனியா பிரிச்சு வேற நம்ம கொடுக்கணும். இப்போ நான் 8 GB இருக்கு ரேம் அப்படின்னா இவனுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு 3 GB இல்ல 2 GB நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன், ஓகேவா. இதே நீங்க 2 GB தான் உங்க லேப்டாப்ல, பழைய லேப்டாப் அம்மா லேப்டாப்ல 2 GB ரேம் இருக்கும். ஸோ 2 GB ரேம்லாம் இந்த விர்ச்சுவலா இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்றதுன்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ நான் ஜஸ்ட் எனக்கு ஒரு நிமிஷத்துல எனக்கு நான் பண்ணிட்டேன் பாத்தீங்களா, இது 10 நிமிஷம் ஆகும் லோட் ஆகிறதுக்கு. சிலதுல இன்ஸ்டாலே ஆகாது, ஓகேவா. ஸோ இந்த இஷ்யூலாம் இருக்கு. அதனால உங்களோட லேப்டாப் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்க. லேப்டாப் கான்ஃபிகரேஷன் எப்படி செக் பண்ணுவீங்க, செக் பண்ணாதவங்களுக்கு அது அந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்கு எதுல போய் பார்ப்போம். ஸோ இந்த மை கம்ப்யூட்டர் இல்லை திஸ் பிசின்னு இருக்கும். அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே உங்களோட ரேம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக இது 8 GB, நான் வந்து எக்ஸ்ட்ரா 8 GB போட்டு 16 GB ரேம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா. அதனால எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இந்த ரேம் இங்கே பார்த்துக்கலாம். இந்த ரேம் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் விர்ச்சுவலாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது அந்த இது எனேபிள் ஆயிருக்கும். அது போய் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கீழே ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த டாஸ்க் மேனேஜர் போனீங்கன்னா இது ஆல்ரெடி இப்போ சொன்னாங்களா என்னன்னு தெரியல எனக்கு டிலீட் இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லி காட்டிடுறேன். இதுல கீழே பார்த்தீங்கன்னா இதுல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு, ஓகேவா. இந்த பர்ஃபார்மன்ஸ் என்ற டேப்ல பார்த்தீங்கன்னா கீழே இந்த விர்ச்சுவலைசேஷன் கீழே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுதா. இந்த விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்டுன்னு சொல்லிட்டு இருந்தாதான்
உங்களால இந்த விர்ச்சுவல் ஆரக்கிள் விஎம் மூலமா உங்களால யூனிக்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். இது இந்த விர்ச்சுவலைசேஷன் ஆப்ஷனே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ சில லேப்டாப்ல டிசேபிள்ட் ஆயிருக்கும். அப்ப டிசேபிள்ட் ஆன விர்ச்சுவலைசேஷனை எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னா, ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது இந்த ப்ரெஸ் F2 ப்ரெஸ் F9 அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங் கீழே வந்து காட்டும். ஸோ அப்போ அந்த F2 F இது போல கீஸை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த பூட் ஓஎஸ் பூட்டபிள் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, பயாஸ் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பயாஸ் ஓஎஸ்குள்ள போனீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அங்க போயிட்டு இந்த விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணி விடலாம். ஓகேவா? அங்க எனேபிள் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் மூலமா என்ன பண்ண முடியும், உங்களால இந்த யூனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். சப்போஸ் இன்கேஸ் அந்த பயாஸ் ஓஎஸ்ல விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக் இல்லை அப்படின்னா உங்களால இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் மூலமா உங்களால யூனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால நீங்க போட்டு மண்டை போட்டு உடச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்க எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா விர்ச்சுவல்? யாரும் இன்ஸ்டால் பண்ணல இன்னும்? பண்ணியாச்சுங்க சார். நான் இன்னும் பண்ணல. பண்ணல. ஏன் பண்ணல? இல்ல ஆக்சுவலி லேப்டாப்பே கொஞ்சம் இதா ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அது நான் இப்போ சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ஆகலைன்னா நான் புது லேப்டாப் வாங்கணும். அதனால தான் பண்ண முடியல. அப்படிங்களா? சரி, ஓகே. ஆமா. ஏன்னா அது எவ்வளவு சீக்கிரம் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடுங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தான் அஃபிஷியல் லேப்டாப்ல ட்ரை பண்ணேன். பட் அது வந்துட்டு அட்மின் இதெல்லாம் கேக்குது. ஸோ அதனால அதுல பண்ண முடியல. ஏன் அந்த ரிஸ்க் நமக்கு? நீங்க வந்து அதான் விட்டுட்டேன். ஓகே ஓகே ஓகேம்மா. ஸோ அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா திலீப்க்கு கேளுங்க. இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா நான் கூட என்ன பண்றேன், ஃப்ரீ டைம்ல ஹெல்ப் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ இதுல போயிட்டு சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம்? ஓகே, குட். எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்ல கான்ஃபிகரேஷன் தான், தாராளமாக இன்ஸ்டால் பண்ணும். ஓகேவா? ஆமா, நீங்க அந்த இதே போல இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் மூலமா இன்ஸ்டால் பண்ணும்போது அது இந்த யூனிக்ஸுக்கு எவ்வளவு ரேம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ 12 GB அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு 4 GB அந்த யூனிக்ஸுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் இந்த இன்ஸ்டால் பண்ணும்போது. 4 GB, எஸ் 4 GB பிளஸ் இதுக்கு மெமரி எவ்வளவு ஒதுக்குறீங்க, அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான மெமரி எவ்வளவு கொடுக்குறீங்க? டிஃபால்ட்டா 25 வரும்னு நினைக்கிறேன், 10 25 வரும். நீங்க ஒரு 30 கொடுத்துங்க. ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்கவங்க என்ன பண்ணுங்க, ஒரு 30 GB இல்ல 30 GB கொடுத்தாலே போதும். 30 to 40 GB அதுக்குன்னு ஒதுக்கிட்டீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல ஏதாவது மெமரி இந்த ஃபுல் என்ற ஒரு இஷ்யூ வந்து அதுல வராது, அந்த யூனிக்ஸ் இந்த விர்ச்சுவலா இன்ஸ்டால் பண்ணும்போது. ஓகேவா? ஓகே. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இதுல தான் யா ஓகே. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் இந்த யூனிக்ஸ் ஓஎஸ். இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது GUI இன்டர்ஃபேஸ் பாக்குறீங்க நீங்க. இந்த யூனிக்ஸ் உடைய என்ன பாக்குறீங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் பாக்குறீங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம விண்டோஸ்ல எப்படி யூஸ் பண்றோமோ அதே போல உள்ள டைரக்டரிஸ் ஓபன் பண்ணலாம், அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது மூவி இருந்தா பார்க்கலாம், ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மொஜிலா ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோன்னா மொஜிலா ஃபயர்ஃபாக்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இது போல் கிராஃபிக்கலாக நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து விண்டோஸில் பண்ணுறோமோ அது எல்லாமே என்னால் யூனிக்ஸ்லையும் பண்ண முடியும். ஆனால் ரியல் டைமில் ஐ மீன் ஐடி கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது போல் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூனிக்ஸில் அலௌடு கிடையாது. இது மட்டும் தான் ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த டெர்மினல் என்ற இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட், இது யூனிக்ஸ் உடைய கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகேங்களா? அதுக்கு பேர் இங்க என்ன சொல்லுவோம், தட் இஸ் கால்ட் டெர்மினல். இப்போ இதை நான் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா இதுதான் டெர்மினல். ஸோ இங்க எல்லாமே என்ன பண்ணுவேன், நான் கமாண்ட் மூலமா தான் எல்லாம் ஒர்க் பண்ணுவேன். எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுவேன், கமாண்ட் மூலமா. ஸோ எல்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இந்த டைரக்டரியில என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன டைரக்டரிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுற ஒரு வேலை தான் இந்த எல்எஸ் கமாண்டுடைய வேலை. இது போல என்னென்ன கமாண்ட்லாம் இருக்கோ, என்னென்னலாம் நமக்கு இன்டர்வியூ தேவையோ, என்னென்னலாம் நம்ம பண்ற வேலைக்கு என்னென்ன கமாண்ட் வேணுமோ அந்த கமாண்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இந்த யூனிக்ஸ்ல படிக்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இது இன்ஸ்டால் பண்ண பிறகு
இந்த யூனிக்ஸ் சரி இந்த ஒரு வழி தான் இருக்கா அப்படின்னா இந்த ஒரு வழி மட்டும் கிடையாது. ப்ளஸ் இன்னொரு மெத்தட், உங்களுடைய லேப்டாப் ரொம்ப லேட்டஸ்ட் லேப்டாப், ரொம்ப அட்வான்ஸ் லேப்டாப் அப்படின்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உபுண்டு ஆப்பு என்ன பண்ணிக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இதில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, ஹவு டு இன்ஸ்டால் திஸ் உபுண்டு ஆப் இன் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி என்ன பண்ணிக்கலாம், பட் சில ஃபீச்சர்ஸ் மட்டும் அதில் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பட் மேக்ஸிமம் 80 to 90% ஆஃப் கமாண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் உங்களால் என்ன பண்ண முடியும், ஸோ ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஹவு டு இன்ஸ்டால் த உபுண்டு உபுண்டு அப்ளிகேஷன் இன் ஏ விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதிலே கொடுத்துருப்பான். அதை பார்த்து என்ன பண்ணிக்கிங்க, நீங்கள் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ஃபார் எக்ஸாம்பிள் அதில் எதுலேயே போயிட்டு செட்டிங் பண்ணணும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணது, அதனால எனக்கு மறந்து போச்சு. அது கொஞ்சம் கூகுள் பண்ணி என்ன பண்ணுங்க, அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் உபுண்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இது இப்போ நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் ஆன் பண்ணி அந்த ஓஎஸ்லாம் உள்ளலாம் போயிட்டு ஆன்லாம் பண்ணல. இது ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எனக்கு ஆன் பண்ணி எனக்கு வந்துடும். இங்கே போயிட்டு நான் கமாண்ட் எப்படி நான் அங்கே போயிட்டு அந்த யூனிக்ஸ் ஓஎஸ்ல கை இன்டர்ஃபேஸில் எப்படி ஒர்க் பண்ணணும் அதே போல். இது ஒன்லி கமாண்ட் மட்டும் தான் வரும். இது வந்து ஒன்லி கமாண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இந்த உபுண்டு அப்ளிகேஷன். இப்போ இங்கே எல்எஸ் கமாண்ட் கொடுக்குறேன் பாருங்க, எனக்கு இங்கேயும் எனக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, அது போல் இது ஒரு வழி இருக்கு. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் சிஸ்டமாக இருக்கணும். தட் இஸ் அது சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? ஸோ அதனால இது ஒரு அப்ளிகேஷனாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதில் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வழி இருக்கு. ஸோ ஏடபிள்யூஸை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தது அப்படின்னா ஏடபிள்யூஸில் என்ன பண்ணிக்கலாம், ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஏடபிள்யூஸில் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு 2 ரூபாய் ஒரு 2 rupees பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு அவன் என்ன பண்ணிக்குவான், உங்களுக்கு யூனிக்ஸ் சர்வர் ஒன்று கொடுத்துருவோம். அதில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு யூனிக்ஸ் இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் போயிட்டு கூட, பட் அதில் எப்பவுமே உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஸோ இன்டர்நெட் ஆனில் இருக்கணும். ஓகேவா? இன்டர்நெட் ஆனில் இருக்கு, இல்லை எனக்கு நெட் எந்த பிரச்சனையும் கிடையாது, வீட்டில் ஒய்ஃபை இருக்கு, நெட் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அப்போ ஏடபிள்யூஸில் யூனிக்ஸ் இன்ஸ்டன்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுலேயும் போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் பிரச்சனைலாம் கிடையாது. என் லேப்டாப் வந்து 2 GB தான் இருக்கு, 3 GB தான் இருக்கு, நோ இஷ்யூ. அப்போ ஏடபிள்யூஎஸ், ஸோ ஜஸ்ட் ஒரு கூகுளில் போடுங்க, ஸோ ஹவு டு கிரியேட் ஏ யூனிக் இன்ஸ்டன்ட் ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் கிரெடிட் கார்டு யாரையாவது ஃப்ரெண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 2 ரூபாய், ஒன்லி 2 rupees பே பண்ண சொல்லுவாங்க கிரெடிட் கார்டு மூலமாக. அது ஒன்று தான் ரூல். அது பே பண்ணுறதுனால உங்கள் டீட்டெயில் எல்லாம் கறந்துருவாங்களோ அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 2 ரூபாய் அந்த கிரெடிட் கார்டு பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏடபிள்யூஎஸ்ல ஒரு யூனிக்ஸ் இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த யூனிக் சர்வர் அவன் உங்களுக்கு என்ன பண்ணுறான், ஒரு யூனிக்ஸ் ஒரு ஐடி ஒன்று பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருவான். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பட் ஆன்லைனில் அந்த ப்ரௌசரில் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி ஃப்ளிப்கார்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அது போல் அதில் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி அதில் யூனிக்ஸில் ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுலேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது உங்களுக்கோ அது என்ன பண்ணிங்க யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ பட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, என்னுடைய இது வந்து ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆரக்கிள் விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ் மூலமாக ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி வேறு வழியே இல்லை அப்படின்னா வேணா ஏடபிள்யூஎஸ் மூலமாக அதுவும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் என்ன பண்ணுங்க, ஸோ ட்ரை பண்ணிட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் ஒரு 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 ஜென்ரல் திங் தான். என்னது, இந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து ஒரு ஒரு சிஸ்டமுடைய ஆர்கிடெக்சர்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இதெல்லாம் இன்டர்வியூலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் திங்ஸ்க்காக என்ன பண்ணுறேன் நான் இங்கே சொல்கிறேன். 1 tier ஆர்கிடெக்சர், 2 tier ஆர்கிடெக்சர், 3 tier ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த டயர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இந்த ட்ரெயினில் கேள்விப்பட்டிருக்கீங்க, கரெக்டாக? பட் இங்கேயும் 1 tier, 2 tier, 3 tierலாம் இருக்குது. 1 tierனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் என் லேப்பில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வித்தவுட் இன்டர்நெட் எந்த கனெக்ஷனும் இல்லாமல் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் என்னுடைய டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டமில் இருக்கிற என்னுடைய ஹார்ட் டிஸ்க் தான் என்னுடைய டேட்டாபேஸ், என்னுடைய எஸ்எஸ்டி தான் என்னுடைய டேட்டாபேஸ்.
ஸோ நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய சிஸ்டம்ல இருக்கிற ஒரு மூவி எடுத்து பார்க்குறேன். ஐ மீன் டேட்டாபேஸ் ஐ மீன் இந்த டேட்டா ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்கிற ஒரு மூவி எடுத்து நான் பார்க்குறேன். அதே போல என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்கிற ஒரு பாட்டை எடுத்து கேட்குறேன், ஒரு ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 1 to 1. ஸோ ஹியூமன் தென் இஸ் மை கம்ப்யூட்டர், ஹியூமன் மை கம்ப்யூட்டர். ஸோ இந்த கான்வர்சேஷன், இந்த இன்டர்ஃபேஸ் தான் என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் கால்ட் ஒன் டயர் ஆர்கிடெக்சர். த கிளைண்ட் அண்ட் சர்வர் ஸோ அண்ட் டேட்டாபேஸ் ரெசைட்ஸ் ஆன் த சேம் மிஷின். ஒரு சேம் மிஷின்ல ஒரு ஹியூமன் வந்து ஒர்க் பண்றான் அப்படின்னா தட் இஸ் வித்தவுட் இன்டர்நெட்லாம் எதுவும் இல்லாம அதுல இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்றான், ஒரு ஃபைலை சேவ் பண்றான் அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒன் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 2 டயர் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க ஏதாவது ஒரு டிக்கெட் புக் பண்ண போனீங்க, இப்பெல்லாம் யாருமே டிக்கெட் புக் பண்ண போறது கிடையாது. மேக்சிமம் எல்லாமே ஆன்லைன்ல வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்க, ரயில்வே டிக்கெட்லாம். ஓகேவா? ஒரு காலத்துல நம்ம பஸ் டிக்கெட் புக் பண்ண போறதா இருந்தாலும் சரி, இன்னமும் சில பேர் போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரயில்வே டிக்கெட் புக் பண்றதா இருந்தாலும் சரி, போய் லைன்ல என்ன பண்ணணும், கவுண்டர்ல நிக்கணும். ரயில்வேல போயிட்டு என்ன பண்ணணும், கவுண்டர்ல நின்றுட்டு அதே போல ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ண போறீங்களா, ஒரு செக் டிராப் பண்ண போறீங்களா, ஸோ செக் ஒரு அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போறீங்க, அமௌண்ட் டெபாசிட் பண்ண போறீங்க, இது போல நிறைய வேலைக்காக நம்ம பேங்க்கு போவோம். ஓகேவா? பேங்க் கவுண்டர்ல போய் லைன்ல நிற்போம். ஸோ அப்ப நீங்க ஒரு ரயில்வே கவுண்டர்ல போயிட்டு நின்று ஒரு ஸ்லிப் கொடுத்து உங்களுக்கு அவன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றான் அப்படின்னா, ஸோ அவன் யூஸ் பண்றான் பாத்தீங்களா ஒரு சிஸ்டம். அவன் என்ன பண்ணுவான், ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணான் இல்லையா அந்த ரயில்வே கவுண்டர்ல, அந்த சிஸ்டமுக்கு ஒரு மெயின் டேட்டாபேஸ் ஆல் ஓவர் இந்தியா ஒன்று இருக்கு. இப்போ ஆல் ஓவர் இந்தியா எங்க இருந்து எங்க வேணா என்ன பண்ணிக்கலாம், ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம். அப்ப அவங்க யூஸ் பண்ற சிஸ்டமுக்கு எப்படி இருக்கும், ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு டேட்டாபேஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சிஸ்டமுக்கும் அந்த டேட்டாபேஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அப்ப அவங்களுக்கு மேபி அது இன்டர்நெட் இருக்கும், அவங்களுக்கு என்ன இருக்கும், இன்டர்நெட் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த பத்தி நாலேஜ் கிடையாது. அங்க யார் அந்த ஒர்க் பண்றானோ அப்ளிகேஷன், அவன் தான் அதுக்கு எண்ட் யூசர். அதுக்கு ஒரு மெயின் டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ அவன் மூலமா தான் இன்னைக்கு டிக்கெட் புக் பண்ண முடியும். ஒரு பேங்க் போறீங்கன்னா அவன் மூலமா தான் நம்மளால அமௌண்ட் டெபாசிட் பண்ண முடியும், அவன் மூலமா தான் அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ இது போல ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க, 2 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது எதுவுமே அப்ப நம்மளுடைய வேலை எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு டிக்கெட் புக் பண்றதா இருந்தா என்ன பண்ணுவீங்க, ரயில்வே கவுண்டர் போவீங்க. ஸோ ஒரு பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா பேங்க் கவுண்டர் போயிட்டு அங்கே லைன்ல நிற்பீங்க. அது அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிக்கும் அந்த சிஸ்டம்க்கு உள்ள கனெக்ஷன். ஸோ அவன் ஒரு சிஸ்டம்ல ஒர்க் பண்ணுவான், பட் அந்த டேட்டாலாம் எங்க ஸ்டோர் ஆகும், செப்பரேட்டா ஒரு மெயின்டைன் பண்ற ஒரு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு மெயினான ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு டேட்டாபேஸ் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் 2 டயர் ஆர்கிடெக்சர். எக்ஸாம்பிள் அதான் ரயில்வே கவுண்டர், பேங்க் கவுண்டர், இதெல்லாம் வந்து இப்போ இதுவும் யாரும் யூஸ் பண்றது இல்லை. ஒன் டயர் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, ஒன் டயரே இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா ஒன் டயர்னா என்னது, வித்தவுட் இன்டர்நெட் உங்க டேட்டாபேஸ்ல எது ஸ்டோர் ஆயிருக்கோ அதை பார்த்தீங்கன்னா அது ஒன் டயர்ல வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது 3 டயர் அப்படின்னா என்ன, இப்போ மேக்சிமம் 99.9% எல்லாரும் யூஸ் பண்றது ஒன்லி 3 டயர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ 3 டயர்னா என்னது, ஸோ நீங்க ஒரு யூடியூப் என்ற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்டர்நெட் மூலமா வேற எங்கேயோ ஒரு ஸ்டோர் ஆயிருக்கிற ஒரு பாட்டை எடுத்து என்ன பண்றீங்க, நீங்க பாக்குறீங்க. வேற எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து நீங்க என்ன பண்றீங்க, பாக்குறீங்க. வேற எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்கிற வீடியோஸ் என்ன பண்றீங்க, பாக்குறீங்க. அப்படிலாம் டவுன்லோட் பண்ணி பாக்குறீங்க. ஸோ ஹவவர் இது எல்லாமே என்னது, தட் இஸ் 3 டயர் ஆர்கிடெக்சர். இதுல என்கிட்ட இருக்கிற லேப்டாப் பாத்தீங்கன்னா கிளைண்ட் அப்ளிகேஷன், தட் இஸ் நான் இங்க யூடியூப் ஒன்று ஆப் என் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், இல்லை வேற ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், ஏதோ ஒன்று. ஸோ நான் என் இடத்துல இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்க்கறது தட் இஸ் ஏ கிளைண்ட் அப்ளிகேஷன். பட் அந்த கிளைண்ட் அப்ளிகேஷன் மூலமா அந்த கிளைண்ட் அப்ளிகேஷன் எங்க ரன் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா அந்த அப்ளிகேஷன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க பிளிப்கார்ட் ஓபன் பண்றீங்க, பிளிப்கார்ட் ஒரு வெப்சைட் குரோம்ல போயிட்டு flipkart.com கொடுக்குறீங்க, பிளிப்கார்ட் சைட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த பிளிப்கார்ட் அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கிறது எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது செப்பரேட்டா ஒரு சர்வர் ஒன்று மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க ஓப்பன் மட்டும் தான் பண்ணி பாக்குறீங்க. அந்த பிளிப்கார்ட் அப்ளிகேஷன் எங்க ரன் ஆயிட்டு இருக்கு, அது ஒரு செப்பரேட்டா ஒரு சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. சென்ட்ரலைஸ்டு ஒரு சர்வர்ல என்ன ஆயிருக்கு, ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த அப்ளிகேஷன் தான் நீங்க உங்க சிஸ்டம்ல என்ன பண்ணிருக்கீங்க, ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க. பட் அந்த பிளிப்கார்ட்ல இருக்கிற டேட்டாலாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது செப்பரேட்டா இன்னொரு இடத்துல டேட்டாபேஸ்ல அங்க ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நீங்க வந்து என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க, ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு இன்னைக்கு எடுத்து உங்களால பார்க்க முடியும். பிளிப்கார்ட்ல, அமேசான்ல எடுத்து உங்களால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும்.
ஸோ அப்போ எடுத்து பார்க்குறீங்கன்னா அது அந்த டேட்டாலாம் எங்கேருந்து எடுத்து பார்க்குறீங்கன்னா இந்த டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்கிற ஒரு இடம் தட் இஸ் ஏ டேட்டாபேஸ், தட் இஸ் ஏ டேட்டா சோர்ஸ். அதெல்லாம் ஒன்லி டேட்டா மட்டும் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஏரியா. அந்த டேட்டாவை எடுத்து இந்த அப்ளிகேஷன் மூலமா கிளைண்ட் நீங்க சிஸ்டம்ல எடுத்து பாக்குறீங்க. அப்ப இந்த இடத்துல 3 லேயர் வந்துருச்சா, அதனாலதான் இது 3 டயர் ஆர்கிடெக்சர். இப்ப எல்லாமே இன்டர்நெட் மூலமா நீங்க என்னென்னலாம் மொபைல்ல ஈவன் ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, ஒரு வேற ஏதாவது ஒரு கம்யூனிகேட் ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்க, வாட் எவர் இட் மே பி, எல்லாமே என்னது தட் இஸ் 3 டயர் ஆர்கிடெக்சர்ல வந்துரும். ஓகேவா? இப்ப யூஸ் பண்றது எல்லாமே என்னது 3 டயர் ஆர்கிடெக்சர் தான். ஸோ இது 2 டயர் ஆர்கிடெக்சர், 3 டயர் ஆர்கிடெக்சர். ஓகே, ஜென்ரல் திங்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். ஓகே, ஒரு நிமிஷமா, 1 செகண்ட், ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. கால் வந்து ஓகே. ஓகேம்மா. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு கேட்குது இல்லைம்மா நான் பேசுறது எல்லாருக்கும்? கேக்குது எஸ் சார். ஓகே, அடிக்கடி இங்கே நெட்டு பிரேக் ஆகிடும், அதனால நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கடை வச்சு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. ஸோ அந்த ஒரு துணி கடையை வச்சு நடத்துகிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணணும். ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர், இட் மேபி மொபைல் ஆப் ஆர் எனி வெப் அப்ளிகேஷன், ஏதோ ஒன்று நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா நான் சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன பண்ணுவேன்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஹெச்சிஎல் கம்பெனிகிட்ட போகிறேன். ஸோ ஹெச்சிஎல் கம்பெனிகிட்ட போயிட்டு இது போல் எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணணும், ஸோ என்னுடைய பிஸ்னஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். அவன் உடனே என்ன பண்ணுவான், ஓகே ரெடி பண்ணிடலாம், உங்களுக்கு எப்படி இப்படிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், என்கிட்ட ரெக்யர்மெண்ட்டை கேட்பான். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் கால்டு ரெக்யர்மெண்ட். ஓகேவா? ஸோ எப்படி இப்படிலாம் ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்றத என் இஷ்டத்துக்கு என்ன நான் காசு கொடுத்து செய்யறேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய ரெக்யர்மெண்ட்டை கேட்பான், உங்களுக்கு எப்படி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க, யூசர் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா யூசர் ஐடி தென் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வந்து அதையே பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணிக்கலாமா, ப்ளஸ் அந்த அந்த டிசைனில் உங்கள் ஏதாவது என்ன இமேஜ் வேணும், எந்த ஸ்டைலில் வேணும், அப்புறம் உள்ள அடுத்தது எத்தனை பேஜ், என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க, என்னென்ன கேட்டகரியில் சேல் பண்ண போகிறீங்க, இல்லை எப்பவுமே ஆஃபர் வந்து எப்பவுமே கொடுக்க போகிறீங்களா. ஸோ இது போல் சில டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணுவான் அவன் வந்து எது எதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக அந்த அப்ளிகேஷனில் மெயின்டைன் பண்ணணுமோ அதெல்லாம் என்ன பண்ணுவான், அந்த டேட்டாலாம் கேட்பான். ஓகேவா, அந்த டேட்டா கேட்டுட்டு ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் எ ரெக்யர்மெண்ட் கலெக்டிங் ரெக்யர்மெண்ட், அது ரெக்யர்மெண்ட் கேதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது, ரெக்யர்மெண்ட் கேதரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணிட்ட பிறகு ஸோ அடுத்தது அந்த ரெக்யர்மெண்ட்டு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், டிசைனிங் பண்ணணும். அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், தட் இஸ் ஏ டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்தது கோடிங் பண்ணுவாங்க. அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அடுத்தது கோடிங் போவாங்க. ஓகேவா, 1 செகண்ட். எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இந்த இமேஜ். ஒரு 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 சாஃப்ட்வேர் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, SDLC. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெக்யர்மெண்ட் கலெக்ட் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்க, தட் இஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எப்படி இப்படிலாம் பண்ணலாம், அது ஜஸ்ட் இங்கே அந்த அனலைசிஸ் என்ற இடத்துல தான் ரெக்யர்மெண்ட் கேதரிங் எல்லாமே இது இன்க்ளூடிங். ஓகேவா, தட் இஸ் எ ரெக்யர்மெண்ட் கேதரிங். இதில் இன்னொரு இமேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் கேதரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் இமேஜ் தான் டிஃப்ரெண்ட் பட் கான்செப்ட் இஸ் சேம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் கேதரிங் அப்படின்னு இருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் ஆஃப் த ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இப்போ நான் தான் எனக்கு அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும் என் கடைக்கு அப்படின்னா, என்கிட்ட இருந்து என்ன பண்ணுவான், HCL வந்து ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணுவான். ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணிட்டு ஸோ அது என்னென்ன ரெக்யர்மெண்ட் அப்படின்றத அவன் என்ன பண்ணுவான், அனலைஸ் பண்ணுவான். ஓகே, இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியாதான்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், கிளைண்ட் கிட்ட. கிளைண்ட்னா யாரு, அந்த அப்ளிகேஷன் செய்யக்கூடிய, இப்போ நான் தான் கிளைண்ட், எனக்கு என் கடைக்கு நான் அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும் அப்படின்னா அப்போ HCL கம்பெனிக்கு நான் தான் கிளைண்ட். கிளைண்ட்னா யாரு, யாருக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோமோ, யாருக்கு அந்த அப்ளிகேஷன் தேவையோ அவனை தான் என்ன சொல்லுவோம், தட் இஸ் ஏ கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறவன் யாரு அப்படின்னா தட் இஸ் ஏ HCL. இப்போ அந்த என்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண ரெக்யர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ்னா என்னது, ஸோ நான் சொன்ன ரெக்யர்மெண்ட் எல்லாம் பண்ண முடியுமா, முடியாதா, இல்லை அதில் வேற ஏதாவது பெட்டரா இப்படி தான் வரும் இப்படி வராது அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, அவங்க எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பாங்க. சப்போஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆன பிறகு அனலைஸ் பண்ணி எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, ஓகே இவ்வளோதான் செய்ய முடியும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்ட பிறகு ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. அதை பேஸ் என்ன பண்ணுவாங்க, டிசைன்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்படி தான் இருக்க போகுது. நம்ம எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் எப்படி போட்டு தராங்களோ, ஸோ அதே போல தான் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சாஃப்ட்வேர் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இதெல்லாம் இருக்கும்பா, செகண்ட் பேஜில் இதெல்லாம் இருக்கும், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு டிசைன் ஒன்று ஸோ சாம்பிள் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் இதில் ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் இருக்கு, பேக் எண்ட் டிசைன் 2 இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட் டிசைன்னா என்னது, நம்ம கண்ணால் பார்க்கறது. ஸோ அந்த டிசைன் என்னென்ன இமேஜ் வேணும் உங்களுக்கு, ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட் டிசைன். உங்களுக்கு எந்தெந்த டேட்டாலாம் உள்ள சேவ் பண்ணணும் அப்படின்றத பேக் எண்ட் டிசைன். ஸோ எத்தனை டேபிள் கிரியேட் பண்ணணும், எத்தனை டேட்டாபேஸ் வேணும், என்ன அந்த டேபிளில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, ஸோ இதெல்லாம் வந்து தட் இஸ் ஏ பேக் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் டிசைன், பேக் எண்ட் டிசைன். அதே போல் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய உங்களுடைய கோடிங் டெவலப்மெண்ட் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தட் இஸ் ஏ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், பேக் எண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு 2ஆ பிரிப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ன்றது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கண்ணால் இப்போ ஃப்ளிப்கார்ட்டு இல்லை அமேசான்லாம் ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அங்கே நடக்கிற சம் ப்ராசஸ்லாம் ஃப்ரண்ட் எண்ட் கோடிங் மூலமாக பார்ப்பாங்க. பேக் எண்டில் அந்த டேட்டா போயிட்டு ஸ்டோர் ஆகிட்டு மேபி நீங்கள் இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே உங்களுடைய ஆர்டர் டீட்டெயில் டேட்டாவை எடுத்து பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அங்கே பேக் எண்டில் அந்த டேட்டாவை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தட் இஸ் அதெல்லாம் அந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட்ல பார்த்துவாங்க. ஸோ டிசைன்லையும் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன், பேக் அண்ட் டிசைன் இருக்கு, டெவலப்மெண்ட்லையும் ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா, அடுத்தது தட் இஸ் டெஸ்டிங். அடுத்தது என்னது,
ஸோ இந்த கோட்லாம் டெவலப் பண்ணியாச்சு, அந்த கோடெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஃப்ரண்ட் பேக் இந்த கோட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டெஸ்டிங் பண்ணி பார்க்குறது. ஸோ டெஸ்டிங்னா எல்லாம் சரியாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அதை மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ரிலீஸ் பண்ணது, தட் இஸ் ஏ டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு அப்ளிகேஷனாக மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் நிறைய சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிலது எப்பயோ ரேராக பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒன்று அப்ளிகேஷன் இது க்ரோமில் போய் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இஸ் டெமோ இஸ் கோயிங் அப்படின்னா இஸ் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நாங்கள் வி ஆர் வெயிட்டிங், வி ஆர் எக்ஸ்பெக்டிங் யுவர் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெமோ சைட் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. டெமோ சைட் எப்படி நம்ம ஒரு பைக் எப்படி டெமோ பண்ணுறோமோ, ஒரு கார் எப்படி டெமோ கார் இருக்கோ, அதே போல் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்க, ஸோ எல்லாம் டெஸ்டிங்லாம் முடிச்சிட்டு பிறகு டெப்ளாய் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் எண்ட் யூசர் கிட்ட இருந்து, இப்போ ஃப்ளிப்கார்ட்டுடைய எண்ட் யூசர் யாரு, நம்ம எல்லாரும் ஃப்ளிப்கார்ட்டுடைய எண்ட் யூசர், அமேசானோட எண்ட் யூசர் யாரு, நம்ம இது போல எண்ட் யூசர் யார் யூஸ் பண்ண போறாங்களோ. இப்போ நான் துணிக்கு நான் என்னுடைய டெக்ஸ்டைலுக்கு தான் நான் வந்து அப்ளிகேஷன் கேட்டேன் அப்படின்னா நான் தான் எண்ட் யூசர். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸோ ஃபர்ஸ்ட் அதில் எல்லாம் எந்தெந்த முடிவு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதோ ஃபீட்பேக் இருந்தால் எல்லாமே சொல்லுவேன். அதில் ஏதாவது குறை இருந்தால் அதையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் இனிமேலேருந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ளிகேஷன் ஸோ டெப்ளாய்மெண்ட் பண்ணி முடிச்சுருவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி ரெடி ஆகுது அப்படின்றது, இதுதான் ஒரு ப்ராசஸ். ஓகேவா, இது ரெடி ஆகிட்ட பிறகு இன் ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்னா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து வாங்கி வச்சுட்டா அப்படியே ஓடிடுமா, ஓடாது. ஈவன் ஒரு சைக்கிளா இருக்கட்டும், ஒரு பைக்கா இருக்கட்டும், ஒரு காரா இருக்கட்டும், நீங்க வாங்கி அப்படியே வீட்டில் வச்சுக்கிட்டா அப்படியே ஓடிடாது. அது கடைசி வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றீங்களோ அப்போதான் அது அந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்கும். அது வாட் எவர் மேபி ஒரு சின்ன ஒரு ஐட்டம் நீங்க வீட்டில் வாங்கி வச்சாலும் சரி. அதே போலதான் சேம் ஆஸ் இந்த அப்ளிகேஷன்ஸும் அப்படிதான். இந்த அப்ளிகேஷனும் கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், ஸோ அது சப்போர்ட் பண்ணணும், அதை மெயின்டெனன்ட் பண்ணணும். பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அதுல இருக்கிற ஏதாவது இஷ்யூஸ் வரதான் செய்யும். அந்த இஷ்யூலாம் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்றது, இன்னும் மேற்கொண்டு அதுல ஏதாவது அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ற வேலை, தட் இஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற வேலை. ஓகேவா, ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதுன்றது இந்த டெப்ளாய்மெண்ட் பண்ணும்போதும் நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் அது இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற டைம்லயும் நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல தான் ஆஸ் ஏ ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினுடைய வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, ஒரு சைட் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இல்ல வேற ஏதாவது சைட்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் நீங்க பேக்ரவுண்ட்ல இருந்து என்ன பண்ணுவீங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏதாவது நீங்களே வந்து நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்றீங்க, ஆர்டர் பண்ணிட்டு எல்லாம் மொபைலுக்கு காசும் போயிடுச்சு, மெசேஜ் வந்துருச்சு, ஒரு ப்ராடக்ட் இஸ் ஆர்டர்ட், ஸோ திஸ் டேட் வில் பி டெலிவர்டு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ பட் நீங்க திருப்பி அந்த ஃப்ளிப்கார்ட்ல போயிட்டு ஆர்டர் டீட்டெயிலில் போனீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ண டேட்டா இருக்கும். இன்கேஸ் சப்போஸ் நீங்க ஆர்டர் பண்ண டேட்டா உங்களை ஆர்டர் டீட்டெயில காட்டல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆர்டர் டீட்டெயில நீங்க ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் டீட்டெயில காட்டல அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டெப் உங்களோட வேலை என்ன, ஆஸ் ஏ நார்மலா இப்போ எல்லாருமே ஒரு ஃப்ளிப்கார்ட்லயே அமேசான்லயே பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த இஷ்யூ உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் ஒரு பிராண்டட், ஓகேவா, அதுல இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கஸ்டமர் கஸ்டமருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி கஸ்டமர் கேர் கால் பண்ணி என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க, இது போல நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு ஆர்டர் டீட்டெயில் என்ன பண்ணல, எனக்கு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் டீட்டெயில் கால் பண்ணி பண்ணுவீங்க. அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஒன்று ரைஸ் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான், அந்த கால் பண்ற ஆளு ஒரு டிக்கெட் உங்களுக்குன்னு என்ன பண்ணுவோம், ஓகே அப்படிங்களாங்க, சரி உங்களுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி சில இடத்துல உங்களுக்கு மொபைலுக்கு அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் வரும், இல்லைன்னா பை வாய்ஸே கம்ப்ளைண்ட் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் தட் கம்ப்ளைண்ட் நம்பர் அந்த பின்னாடி இருக்கிற ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏன் வந்து அந்த ஆர்டர் டீட்டெயில் அவங்களுக்கு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க, ஏன் காட்டலன்றது, அந்த டேபிளில் கரெக்டாக அந்த டேட்டா ஆர்டர் பண்ண டேட்டா டேபிளில் இருக்கா, ஸோ அதை திருப்பி அவங்க வியூ பண்ணும்போது அது கரெக்டாக ஏன் வியூ ஆகலை அப்படின்றது எல்லாமே அனலைஸ் பண்ணி, ஸோ அந்த ட்ரபிள் ஷூட் பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வருது, அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுடைய வேலை தான் யாருடைய வேலை, ஆஸ் ஏ ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியருடைய வேலை. ஓகேவா, மேபி இதுல சம் கேசஸ் டெவலப் உடைய வேலையும் இன்வால்வ் ஆகும். பட் மேக்ஸிமம் இது போல ரிலேட்டட், இது நான் எக்ஸாம்பிளுக்கு இது ஒன்று சொல்லியிருக்கேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இது ஒன்று சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஆர்டர் டீட்டெயிலில் நான் ஆர்டர் பண்ண டேட்டா எனக்கு காட்டல அப்படின்னா நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணுறேன், அவன் என்ன பண்ணுறான், ஒரு டிக்கெட் ஒன்று ரைஸ் பண்ணிடுறான்.
ஸோ அந்த டிக்கெட் ரைஸ் பண்றது, அந்த டிக்கெட்டை பேஸ் பண்ணி பின்னாடி சப்போர்ட் இன்ஜினியர்ஸ், தட் இஸ் ப்ரொடக்ஷன். அந்த ப்ராடக்ட் யார் சப்போர்ட் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் காட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. இது 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 ஒரு வேலை தான். இது போல அந்த ப்ரொடக்ஷன், அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து, ப்ராடக்ட் மீன் ஹியர் தட் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை தான் என்ன சொல்றோம் நம்ம இங்க, தட் இஸ் அ ப்ராடக்ட். அதுவும் ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட்டுக்கு இது போல எந்தெந்த விதத்துல நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த ப்ராடக்ட் சப்போர்ட்டினுடைய வேலை. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த ஓவரால் இந்த எஸ்டிஎல்சி சொல்லுங்கம்மா. ம். கஸ்டமர் சப்போர்ட்னா என்னன்னு சொல்லுங்களா நீங்க? நீங்க எதை கஸ்டமர் சப்போர்ட்னு சொல்றீங்க? சரி. ம். 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 அதாவது ஒரு கஸ்டமர் கால் பண்ணா அத கஸ்டமர் சப்போர்ட்னு சொல்றீங்க. அந்த அந்த கஸ்டமர் கால் பண்ணதே அந்த ப்ராடக்ட் சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு கால் பண்ணா அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணா தட் இஸ் எ ப்ராடக்ட் சப்போர்ட். ஆல்மோஸ்ட் 2 ஒரு மிங்கிள் மாதிரி தான். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் வேர்ட் தான் நம்ம பிரிச்சுக்கணும். ஒரு ஒரு கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு எந்த மாரியான சப்போர்ட் பண்றோம்? அந்த கஸ்டமருக்கு என்ன ரீசனுக்காக சப்போர்ட் பண்றோம்? அந்த கஸ்டமர் யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் சரியா ஒர்க் ஆவலன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றோமா? இல்ல டைரக்ட்டா அந்த கஸ்டமருக்கு இந்த அப்ளிகேஷன் இல்லாம சப்போர்ட் பண்றோமா? ஒரு அந்த கஸ்டமர் யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. அந்த கஸ்டமருக்கு அந்த அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு டேட்டா தெரியல அப்படின்னு அவன் கால் பண்றான் அப்படின்னா, அப்ப நீங்க சப்போர்ட் பண்றது அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கும் சப்போர்ட் பண்றீங்க. அட் த சேம் டைம் அந்த கஸ்டமருக்கும் சப்போர்ட் பண்றீங்க. 2 இன் 1 தான். அந்த அந்த ப்ராடக்ட்ல என்ன ப்ராப்ளம், அந்த அப்ளிகேஷன்ல என்ன ப்ராப்ளம் நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாலே, அப்ப நீங்க அது யாருக்கு சப்போர்ட் பண்றதா அர்த்தம்? ஸோ அந்த அந்த கஸ்டமர் சப்போர்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வரும். ஓகேவா? ஒரு ஒரு ப்ராடக்ட். பிளஸ் இந்த ப்ராடக்ட்ல ஸோ டெய்லி என்ன ஆயிட்டு இருக்கும்? ஸோ சில ஜாப்ஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த ஜாப்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஜாப்ஸ் மீன் ஹியர் வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நீங்க எப்படியும் பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு மந்த் எண்ட்ல ஒரு சேலரி வந்திருக்கும். யாராவது ஒர்க் பண்ணீங்க, ஒரு சின்ன வேலை அப்படின்னாலும் என்ன பண்ணுவீங்க? ஈச் அண்ட் எவ்ரி மந்த் எண்டு எல்லா கம்பெனிலயும் சேலரி ப்ராசஸ் நடக்கும். இப்ப சேலரி ப்ராசஸ் போடுறாங்க அப்படின்னா, ஒரே கம்பெனில பக்கத்துல பக்கத்துலலாம் இருப்பீங்க. ஈவன் ஒண்ணா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒண்ணா என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு டீம்ல ஒண்ணா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனா, சம்டைம்ஸ் நீங்க இத ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தவங்களுக்கு காலையில 9 மணிக்கு சேலரி வரும். ஒருத்தவனுக்கு 11 மணிக்கு சேலரி வரும். சம்டைம்ஸ் ஈவினிங் கூட வரும். என்னடா இது? ஒரே இடத்துல தான் வொர்க் பண்றோம். உன்ன தான் ஜாயின் பண்ணோம். உனக்கு காலையில சேலரி வருது. எனக்கு 1 ஹவர் லேட்டா வருது. இல்லன்னா கொஞ்சம் நேரம் டிஃபரன்ஸ்ல வருது அப்படின்னா, அந்த இடத்துல தேர் வில் பி த கொரி அப்டேட் கொரி இந்த உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகுற கொரி வந்து அங்க பேக்கிரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படி ரன் ஆயிட்டு இருக்கும்போது, ஸோ அதுல ஏதாவது ஒரு இஷ்யூ வருது. அதுல ஏதாவது ஒரு இஷ்யூ வருது. ஸோ அந்த இஷ்யூவ ரெக்டிஃபை பண்றதுக்கு அங்க பின்னாடி யார் தேவை? ஆஸ் எ புரொடக்ஷன் சப்போர்ட் தேவை. அப்ப ஏன் வந்து பாதி பேருக்கு சேலரி வரல? அ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சிலது அ அ ஏதாவது உங்க மெயின்டனன்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில மெசேஜ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். மெயில்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு HDFC பேங்க்ல, இல்ல வேற ஏதாவது SBI பேங்க் இது போல சண்டே நைட் 1 பிஎம் டூ 1 ஏஎம் டூ மார்னிங் 6 ஏஎம் வரைக்கும் உங்களுடைய ஏடிஎம் மிஷின்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதேபோல நீங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்ண முடியாது. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மெயில் பண்ணுவாங்க. மெசேஜ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மெசேஜ் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், இதெல்லாம் ஆட்டோமேட்டட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெசேஜ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டட் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டட் பண்ணி ஒரு ஒரு 1,00,000 பேருக்கு இந்த மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா, அதுல சம்டைம்ஸ் வந்து ஒரு 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 10,000 பேருக்கோ, இல்ல ஒரு 500 பேருக்கோ, 1000 பேருக்கோ போகாம இருக்கும் அப்படின்னா, ஸோ ஏன் அந்த 500 பேருக்கு போகாம இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு என்ன பண்ணணும்? நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்படி சப்போஸ் ரொம்ப ஒரு குயிக்கான ஒரு சொல்யூஷன் குடுக்கணும் அப்படின்னா, அத மேனுவலா என்ன பண்ணுவாங்க? ஸோ மேனுவலா சென்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத சொல்யூஷன் என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிப்பாங்க. ஏன் அந்த குறிப்பிட்ட மெம்பர்ஸ் போல. இது எல்லாமே பின்னாடி ஸோ நடக்கிற இஸ் எ புரொடக்ஷன் சப்போர்ட். ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட்ல இது எல்லாமே ப்ராடக்ட் தான். இது எல்லாமே புரொடக்ஷன் சப்போர்ட் தான். ஸோ நாட் ஒன்லி அந்த கஸ்டமருக்கு தேவையான ஒரு அ சொல்யூஷனையும் குடுக்குறோம். அதே டைம்ல அந்த அந்த ப்ராடக்ட் நல்லா ரன் ஆகணும்ல. அந்த ப்ராடக்ட் தேவையான சப்போர்ட்டும் நம்ம என்ன பண்றோம்? குடுக்குறோம்.
ஒரு ப்ராடக்ட் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் இன்னொரு முறை அவன் யூஸ் பண்ணுவானா? இப்போ நீங்களே லைவ்ல பார்ப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் யூஸ் பண்றதுக்கும் ஒரு பிரைவேட் உடைய வெப்சைட் யூஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் நாட் ஓன்லி அந்த டேட்டாபேஸ் உடைய ஸ்டோரேஜ், அது சில பேர் அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பீங்க. இப்போ மேபி ப்ரைவேட்லாம் க்ளவுடில் வச்சு நடத்துவோம்ப்பா. க்ளவுடுன்றது ரொம்ப பெரிய டேட்டாபேஸ், நிறைய ஸ்டோரேஜ், நிறைய கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கும். பட் கவர்மெண்ட் என்ன சும்மா கொஞ்சமாக மெமரி வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு சர்வர் வந்து ரொம்ப கம்மியான சர்வர்ஸ் தான் இருக்கும். அதனால அது லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்குது. நாட் ஓன்லி அது மட்டும் ரீசன் கிடையாது. ப்ளஸ் நம்ம கொரி வைஸ் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதில் என்ன ரீசன்னால அது ஸ்லோவாக இருக்கு. ஸோ இது போல நிறைய ஒர்க் ரிலேட்டட் தான் இது ப்ரொடக்ஷன் சப்போர்ட். ஓகே, ஸோ அதில் ஒரு பாயிண்ட் தான் அந்த கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுறது. அதில் என்னது ஒரு பாயிண்ட் தான் கஸ்டமர். இது இல்லாமல் நிறைய இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபைல் அனுப்புவாங்க. அந்த ஃபைல் வாங்கி நீங்கள் அதில் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஃபைலை அடுத்தது வேற யாராவது அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த கமாண்ட்ஸ் போல தான் பண்ணியாகணும். இதெல்லாம் சப்போர்ட். இதெல்லாம் அந்த ப்ராடக்ட் ரன் ஆகிறதுக்கு தேவையான பேக் அண்ட் சப்போர்ட். இதெல்லாம் என்ன சப்போர்ட்? இதெல்லாம் பேக் அண்ட் சப்போர்ட். ஓகேவா? இது போல மல்டி ஒர்க் இருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு இந்த ஐடியா வாட் இஸ் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கா? இது வந்து ஒன்றும் இன்டெப்தா ரொம்ப பெரியசா நடத்தலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஹை லெவலில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சாஃப்ட்வேர் எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸோ எப்படி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்றாங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் அப்படின்றது இந்த ப்ராசஸ் புரியுதா? ஓகே, இதுதான் என்ன சொல்லுவாங்க, இதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஷார்ட்டா எஸ்டிஎல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எஸ்டிஎல்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதில் தான் இங்கே வந்து அந்த ப்ராசஸ் தான் இங்கே இமேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் கிட்ட அந்த என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாக பிரியும். தட் இஸ் ஏ ஓஎல்ஏபி அண்ட் ஓஎல்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஎல்ஏபி அண்ட் ஓஎல்டிபி. ஓஎல்ஏபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஎல்ஏபினா என்னது? ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸ். ஓஎல்டிபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ். அது என்ன ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்ன்றது டெய்லி டிரான்சாக்ட் ஆகிற ஒரு ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ போதீஸ் இருக்குது, சரவணா ஸ்டோர் இப்போ ஷாப்லாம் இருக்குன்னா டெய்லி இப்போ நீங்கள் டெய்லி கஸ்டமர் போயிட்டே இருக்காங்க, டெய்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவன் டெய்லி என்ன பண்ணுறான், ஸோ அந்த டீட்டெயிலாம் அவன் வந்து பில் போட்டுக்கிட்டே இருக்கான், அதெல்லாம் லோட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, டெய்லி டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது? இட் இஸ் டெய்லி டிரான்சாக்ஷன். ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர் வந்து ஒரு இப்போ சென்னையிலே ஒரு 4 இடத்துல ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். இந்த 4 பிரான்ச்லேயும் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது, டெய்லி டிரான்சாக்ஷன், டெய்லி சேல்ஸ் ஆகுது. அது அப்பப்போ அந்த டேட்டாபேஸில், அந்த லோக்கல் டேட்டாபேஸில் டேட்டாலாம் ஸ்டோர் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது என்ன சொல்லுவோம், டெய்லி டிரான்சாக்ஷன். அதுதான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை, இல்லை 6 மாசத்துக்கு ஒரு முறை, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்றேன், அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை நான் அனலைஸ் பண்ண போறேன். அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போறேன், நான் அனலைஸ் பண்ண போறேன். அப்படின்னா அந்த ப்ராசஸை தட் இஸ் ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த டேட்டாவை அதை தான் என்ன சொல்லுவோம், தட் இஸ் ஏ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. அதை தான் என்ன சொல்லுவோம், தட் இஸ் ஏ ஓல்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுற ப்ராசஸ் அனலிட்டிக்கல், தட் இஸ் ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸ். அந்த டேட்டாவை எதுக்கு அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவனுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு சின்ன கடையை வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடும் இந்த கடையில் என்ன ட்ரெஸ் அதிகமாக சேல் ஆகுது, எந்த ட்ரெஸ் அதிகமாக சேல் ஆகுது, யார் ஜென்ஸ் அதிகமாக வராங்களா அந்த கடைக்கு, லேடிஸ் அதிகமாக வராங்களான்னு நான் ஒரு 10 ரூம் வச்சுன்னா ஈஸியாக அனலைஸ் பண்ணுவேன். இதே வந்து ஒரு சரவணா ஸ்டோரோ போத்தீஸோ எப்படி அனலைஸ் பண்ணுவான்? ஸோ அவனுடைய ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் டேட்டான்றது ஒரு சும்மா ஒரு நாள் டேட்டா 2 நாள் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ண முடியுமா, எது அதிகமாக சேல் ஆகுது எது கம்மியாக சேல் ஆகுதுன்னு? அவன் ஆல்மோஸ்ட் மினிமம் ஒரு 3 months ஹிஸ்டரி இல்லை ஒரு 6 month டேட்டாவை எடுத்து அவன் என்ன பண்ணணும், அதில் பார்க்கணும். 6 month டேட்டாவை எடுத்துட்டு ஸோ 3 month டேட்டாவை எடுத்து அவன் என்ன பண்ணுவான், ஸோ இதில் வந்து அதிகமாக ஸோ ஃபீமேல் ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய சேல் ஆகுதா, இல்லை மேல் ட்ரெஸ்ஸஸ் அதிக சேல் ஆகுதா, அப்படியே ஃபீமேல் ட்ரெஸ் சேல் ஆகினாலும் அதில் நிறைய சுடிதாஸ் நிறைய சேல் ஆகுதா, ஸோ எந்த ப்ராடக்ட் ரொம்ப அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் இருக்குது, எதுலாம் மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே தேங்கி கிடக்குது,
ஸோ எந்த மாதிரியான சாரீஸ் வந்து அதிகமாக மக்கள் இந்த இடத்துல இந்த ஏரியாவுக்கு அதிகமாக இது சேல் ஆகுது, அதே போல் கிட்ஸோடைய ட்ரெஸ் எப்படிலாம் லைக் பண்ணுறாங்க, ஜென்ஸ்லாம் எப்படி அதிகமாக வந்து ஸ்டிச் பண்ண ஷர்ட் ரெடிமேட் துணிலாம் நிறைய சேல் ஆகுதா, இல்லை வந்து அன்ஸ்டிச் ட்ரெஸ் அதிகமாக சேல் ஆகுதா அப்படின்றத என்ன பண்ணுவோம், அவன் அனலைஸ் பண்ணாதான் அடுத்தது அவன் திருப்பி ஸ்டாக்கை இறக்குறதுக்கு திருப்பி ஓடாத பொருளை எவனாச்சும் வாங்கி வைப்பான கடையில், ஓடாத பொருளை எவனும் வாங்கி வைக்க மாட்டான். ஸோ எப்படி ஓடுதுன்னு பார்க்கணும்னா அவன் அந்த அனலைஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தான் இங்கே ஓலேப், இங்கே ஓஎல்டிபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓஎல்டிபின்றது டெய்லி டேட்டா டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இந்த டெய்லி டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறது ஓஎல்டிபி. அந்த ஓஎல்டிபி நடந்தது தான் ஒரு 3 மாதம் ஓஎல்டிபி நடந்ததை எடுத்து நான் ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் ஓஎல்ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய கான்செப்ட். ஒரு அந்த 3 மாசம் டேட்டாவை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த அனலைஸ் பண்ற இடத்துக்கு பேரு தட் இஸ் ஏ டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தட் இஸ் ஒரு பிக் டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா புரியும். ஸோ இப்போ இது ஒரு பிஸ்னஸ், இது ஒரு சரவணா ஸ்டோர் பிஸ்னஸ்ன்னு வச்சுங்களேன். அதில் பிரான்ச் 1, பிரான்ச் 2, பிரான்ச் 3 இருக்கு. அவங்க வந்து இப்போ வெப் அப்ளிகேஷன் ஏதோ ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ்க்காக வச்சிருக்காங்க. ஸோ மேபி இல்லை அங்கேயே வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அந்த லோக்கல் மல்டிபிள் டேட்டாபேஸில் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த மல்டிபிள் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆன டேட்டாலாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அது கொஞ்சம் பெரிய டேட்டாபேஸாக இருக்கும். அதெல்லாம் இங்கே டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த தனித்தனியாக இருக்கிற டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகின டேட்டா தான் ஓஎல்டிபி டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஏ பிரான்ச் லெவல் டேட்டாபேசஸ் ஆர் ஓஎல்டிபி டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மொத்தமாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ பேஸ்ட் ஆன் அது அவங்கவுங்க பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பெருசு மேபி இப்போ 1 மாதம் டேட்டா கூட எடுத்து என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். பெரிய பெரிய கடையாக இருந்தால். இப்போ அது சின்ன கடையாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி என்ன பண்ணுவான், ஸோ அவன் அனலைஸ் பண்ணுவான். ஸோ அந்த டேட்டா கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது டு இம்ப்ரூவ் அவன் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம், தட் இஸ் ஏ ஓஎல்ஏபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஓஎல்ஏபின்னா என்ன, ஓஎல்டிபின்னா என்னன்றது இது இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. ஆனால் ஓஎல்ஏபின்னா என்ன, ஓஎல்டிபின்னா என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. ஆக்சுவலாக இந்த ஓஎல்ஏபி ஓஎல்டிபி கான்செப்ட்லாம் இந்த இடிஎல்ல வர ஒரு கான்செப்ட். ஓகேவா? இருந்தாலும் இது ஜென்ரல் தான். ஓஎல்டிஏபி ஓஎல்டிபி ஜென்ரல் கொஸ்டின்றதுனால இங்கேயும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே, இது அந்த நான் இது சொன்னேன் இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ அதில் உள்ள ப்ராசஸ் இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். திருப்பி இன்னையோட இது போதும். திருப்பி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ யூனிக்ஸ் ரிலேட்டட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? யூனிக்ஸ் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக கமெண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலாக பேசுறது அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ். ஆமாம். எஸ். அது நான் வந்து இப்போ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. மேபி ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்னு வச்சுக்கிங்களேன். மேக்ஸிமம் எவ்வளோ வச்சுக்கிங்க, ஒரு 2 மந்த் இல்லைனா ஒரு 1.5 மந்த் அப்படி வச்சுக்கிங்க. ஸோ 1.5 மந்த்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு 2 மந்த்துக்கு அப்புறமோ நீங்கள் நேராக வர மாதிரி இருக்கும். நேராக வந்து ஆமாம் ஆமாம், மேபி 2 மந்த் ஆர் 1.5 மந்த். ஓகேவா? அது டிபெண்ட்ஸ் அப்பான் அது நான் எப்படி முடிக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி. சரி, ஓகே. ஓகே. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்க. சார் இன்கேஸ் நாங்கள் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா அது ஏதாச்சும் ரெக்கார்டிங் கிடைக்குமா அப்படிங்க சார்? ரெக்கார்டிங் இங்கே நம்ம பண்ணுறது இல்லை ஜெயபிரகாஷ். பிகாஸ் நம்ம வந்து இது மற்ற கோர்ஸ் மாதிரி நம்ம அப்படியே இருந்தால் நம்ம அது யூடியூப்லேயே ஏற்றி விட்டுலாமே. இது எதுக்கு நமக்கு இந்த கோர்ஸ்? ஓகேவா? ஸோ இது என்ன டிஃப்ரெண்ட், நம்ம ஒரு ரெக்கார்டுக்கும் என்ன இப்போ நீங்களே இப்போ நம்ம நடத்துறது நீங்கள் யூடியூப்ல கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ யூடியூப் பார்க்கறதுக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம பர்சனலாக நிறைய பேசுவோம். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம போட முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட போறேன் அப்படின்னா, அதை நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதை 4 பேர் கேட்டு ஓகே நீங்க ஃபேக்ல போனா தெரியணுமா 4 பேருக்கு, அது உங்களுக்கே வந்து ஆபத்தா முடியும். நாட் ஃபார் மீ.
அது உங்களுக்கே இல்ல அர்த்தம். நான் ஒருவேளை என்னைக்காச்சும் ஒருவேளை கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அன்னைக்கு அந்த போர்ஷன் எப்படி கவர் பண்றதுக்காக கேட்டேன் சார். அது நம்ம என்ன பண்ணலாம், ரிவிஷன்ல வந்து கவர் பண்ணிக்கலாம். பிளஸ் அப்படி இல்லைன்னா ஓகே சார். நீங்க 5 பேர் என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், நீங்க யாரு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ, இப்ப ஜென்ரலா இங்க எப்படி என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிளாஸ் எடுப்போம். அன்னைக்கு என்ன நடத்துறோமோ இல்ல அதுக்கு முன்னாடி நாள் நடத்துறதோ என்ன பண்ணுவாங்க, நைட்டு இப்போ உங்க கிளாஸ் நைட்டுன்றதுனால இப்ப வேற எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீன்றது எனக்கு தெரியல. இங்க நடக்கிற ப்ராசஸ் நான் சொல்றேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல ஒருத்தவங்க நான் கோஆர்டினேட்டரா என்ன பண்ணுவேன், நான் கோஆர்டினேட் பண்ண சொல்லுவேன். ஸோ அவங்களா என்ன பண்ணுவாங்க, ஒரு லிங்க் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்குவேன். யாராவது ஒரு ஆள் ஒரு லிங்க் ஒண்ணு அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்க்ல எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து ரிவிஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நேத்து நடந்ததை பத்தி, இன்னைக்கு நடந்ததை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுல எல்லாம் ஜாயின் பண்ணி, அதுல யாருக்கு நல்லா தெரியுதோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கான்செப்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல சொல்லி தருவாங்க. ஓகேவா? ஸோ இதுல தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சிரும். பிளஸ் தெரிஞ்சவங்களும் வந்து அத சொல்லும்போது அவங்க இன்னும் பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல ரொம்ப நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் உங்க பேட்ச்ல இப்ப நீங்க உங்க கிளாஸே 8 to 9. இதுக்கப்புறம் நீங்க எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்றது நீங்க தான் டிசைட் பண்ணுவோம். மேபி எப்படின்னா அந்த டிஸ்கஷன்ல ஈவன் 1 to 1 ஒரு 2 பேர் இருந்தாலும் அந்த டிஸ்கஷன் டெய்லி நடக்கும். ஓகே. உங்களால இப்ப இன்னும் ஒருத்தர் வந்து ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணாலும் ஸோ தட் இஸ் பெஸ்ட். ஸோ அது மேபி பேஸ்ட் ஆன் உங்களோட இன்ட்ரெஸ்ட். பட் அதை நான் வந்து என்ன பண்ண முடியும், நீங்க அது நடத்தியே ஆகணும் அப்படின்றத என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். அதுல மேக்ஸிமம் எங்களுக்கு என்ன ஆகும், இது போல கேப் போடுறவங்களாம் அதுல கவர் பண்ணிடுவாங்க. அதுல ஓகே. இப்ப உங்களுக்கு வந்து மேபி அதுல ஏதாவது ஒரு கிளாஸ் விட்டாங்கன்னா, ஸோ மேபி ரிவிஷன் சொல்லிட்டு நான் சில பேர் எடுக்க சொல்லுவேன். ரிவிஷன் செஷன்ல என்ன பண்ணுவேன், மேபி நம்ம நேத்து நான் ஒரு கான்செப்ட் எடுத்தனே அதை கொஞ்சம் எனக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி நேரத்துல நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், ஸோ அதை கேட்டுக்கலாம். மேபி அதுல ஏதாவது டவுட் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு அந்த டவுட் சொல்லுவேன். ஏன்னா திருப்பி வந்து நான் அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் அதை நான் கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களுக்கு என்னால சொல்ல முடியும். ஓகேங்க சார். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே. ஸோ பிளஸ் இன்னொன்று, நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லை. ஓகேவா? இன்னைக்கு ஆஸ் பர் இது லீவு தான் உங்களுக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு கிளாஸ். ஓகேவா? ஓகேங்க சார். எஸ், மண்டே உங்களுக்கு இருக்காது. பேஸ்ட் ஆன் எங்களுக்கு என்னுடைய ஆஃபீஸ் மேக்ஸிமம் சம்டைம்ஸ் வந்து சண்டே 2 நாள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி சண்டே பிளஸ் மண்டே, அப்படி இல்லைன்னா சாட்டர்டே. வீக்லி உங்களுக்கு 4 டேஸ் கண்டிப்பா நடக்கும். 3 டேஸ்ன்றது டவுட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மற்ற டேஸ்ல என்ன பண்ணுவோம், நான் மேட்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 2 டேஸ் ஆமா கண்டிப்பா. வீக்லி 4 டேஸ் கண்டிப்பா இருக்கும். அது 2 டேஸ், சம் டேஸ் 3 டேஸ் வந்து கிளாஸ் இருக்காது. மேபி சாட்டர்டே நைட்டு, சரி சாட்டர்டே நைட் கண்டிப்பா இருக்கும். சண்டே நைட்டு, மண்டே நைட் 2 நாள் மேக்ஸிமம் இருக்காது. மற்றபடி 5 டேஸ் கண்டிப்பா இருக்கும் கிளாஸ். ஓகேவா? ஆமா 2 நாள் இருக்காது. அது மேக்ஸிமம் வந்து 90% சண்டே அண்ட் மண்டே, இந்த 2 நாள் மட்டும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. எக்ஸப்ட் இந்த ஹாலிடேஸை தவிர, இது ஜென்ரல். ஓகேவா? ஓகே. அப்ப நாளைக்கு உங்களுக்கு இல்லை. ஸோ நாளைக்கு மறுநாள் கிளாஸ். ஓகேவா? யா ஓகேம்மா, பாய். ஓகே சார், பை. தேங்க்யூ.